கோவையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க போட்டி சாய்பாபா கோவில் அருகே உள்ள தனியார் உணவக அரங்கில் துவங்கியது. இதனை லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமாரோஸ் மார்டின் துவக்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தமிழ்நாடு சதுரங்க சங்கம் சார்பில் இன்டர்நேஷனல் கிராண்ட் மாஸ்டர் ஓபன் செஸ் போட்டி 2027 அறிமுக நிகழ்ச்சி கோவை சாய்பாபா கோவில் அருகே உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. இந்த போட்டியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் கூறியதாவது: சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் மீண்டும் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ஓபன் சதுரங்க போட்டி நடைபெற உள்ளது. மிராக்கிள் ஸ்கூல் ஆஃப் செஸ் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட சதுரங்க சங்கம் இணைந்து அக்ஷயா பொறியியல் கல்லூரியின் தலைப்பின் அனுசரணையில் இப்போட்டி 2027 ஜனவரி 11 முதல் 18 வரை நடைபெறுகிறது. 1987ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற சக்தி சுகர் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் போட்டிக்கு பிறகு நடைபெறும் முதல் போட்டியாக இது அமைகிறது. போட்டியில் ABCD என 4 பிரிவுகள் இடம்பெறுகின்றன. மொத்தம் ரூபாய் 45 லட்சம் ரொக்க பரிசு தொகையுடன் 2 புதிய கார்கள், 6 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 100 செஸ் கடிகாரங்கள் சிறப்பு பரிசுகளாக வழங்கப்படுகின்றன என தெரிவித்தனர். இந்த போட்டியில் கலந்து கொள்ள 25க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள், 40 முதல் 45 கிராண்ட் மாஸ்டர்கள் மற்றும் சர்வதேச மாஸ்டர்கள் பங்கேற்பார்கள் என்றும் சுமார் 2000 வீரர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தனர். இந்த சர்வதேச போட்டி இந்திய இளம் வீரர்கள் கிராண்ட் மாஸ்டர், சர்வதேச மாஸ்டர் நாம்ஸ்களை பெற சிறந்த வாய்ப்பை வழங்குவதுடன் தமிழகத்தில் சதுரங்க வளர்ச்சிக்கு மேலும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என கூறினர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமாரோஸ் மார்டின் அனைவரது மத்தியில் கூறியதாவது: 40 ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் மீண்டும் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க போட்டி நடைபெறுவது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும் என்றார். சதுரங்கம் மாணவர்களின் சிந்தனை திறன், ஒழுக்கம் மற்றும் முடிவெடுக்கும் திறனை வளர்க்கும் சிறந்த விளையாட்டு என்றும் இந்த போட்டி தமிழக இளம் வீரர்களுக்கு உலக தரத்தில் தங்களை நிரூபிக்க சிறந்த வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். இன்று எம்மின் ஹோட்டலில் செஸ் விளையாடுறதுக்காக, சதுரங்கம் விளையாடுறதுக்காக அனைத்து கண்ட்ரியிலிருந்தும் வந்திருக்காங்க. ஸ்டேட்டு கண்ட்ரிஸ் எல்லா நாட்டிலிருந்து வந்து விளையாண்டு கொண்டு இருக்கும் அனைத்து மாணவிகள், தொழில் செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களும், அதே போல் அச்சய காலேஜிலிருந்து வருகிற சேர்மன் அவர்களுக்கும், இங்கு தமிழ்நாடு அரசு செஸ் செக்ரட்டரி அவர்களுக்கும், மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செஸ் விளையாட்டில் ரொம்ப ஆர்வத்தோடு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த விளையாட்டு தான் அமைதியாக விளையாடுற விளையாட்டு. மற்ற விளையாட்டெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், சவுண்டு போட்டு ஆரவாரத்தோடு விளையாடுவாங்க. இது ரொம்ப அமைதியாக மைண்டுக்கு தான் வேலை, இது பிரெயினுக்கு ஒன்லி. அது மாதிரி விளையாண்டு நீங்கள் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே போல் நம்ம செஸ் விளையாட்டில் குகேஷ் இந்த மாதிரி பல பேர் நம்ம டிவியில தான் பார்த்துருக்கிறேன். நான் நியூஸ்ல பார்க்கும்போது அந்த மாதிரி நான் இந்த விளையாட்டுல நாங்கள் பார்த்ததில்ல. ஏன்னா நாங்கெல்லாம் தமிழ் மீடியம் படிச்சு, நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்தவங்க நாங்கெல்லாம். அதே போல் நாங்கள் எங்கள் விளையாட்டுலாம் கிளித்தட்டு, கொக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நொண்டி விளையாடுறது, அதுக்கப்புறம் கபடி, அந்த மாதிரி கபடி டீமே நான் வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி விளையாட்டு விளையாண்டு நீங்கள் இந்த பிரெயினுக்கு உள்ள விளையாட்டு, இது செஸ் விளையாட்டு ரொம்ப அருமையான விளையாட்டு. நீங்கள் இதில் வின் பண்ணி எம்மின் ஹோட்டலில் விளையாடுறீங்க. இது வெற்றிகரமாக நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் இதே போல் நம்ம வெற்றி பெற்று பல சேவைகள் செய்ய வேண்டும். நான் ரோட்டரியிலேருந்து AKS மெம்பராக இருக்கிறேன். பல சேவைகள் செஞ்சிட்ருக்கிறேன். அதேமாரி திருச்சி மாவட்டம் லால்குடி MLA-வாக இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் நீங்கள் செஸ்ஸில் விளையாண்டு மென்மேலும் வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இன்டர்நேஷனல் செஸ் டே, உலக சதுரங்க டே, அந்த நாளைக்கு வரப்போகும் அந்த நாளில் நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.